அட்டு அட்டு, இன்னைக்கு நம்ம எக்ஸாம் தானே? ஆமா ஆமா, இன்னைக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு. நீ படிச்சிட்டியா? நான் இன்னும் எதுவுமே படிக்கல ஜிம்மி. பொய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருப்ப. இல்ல, நான் உண்மையிலே எதுவுமே படிக்கல. இதே மாதிரி தான் நீ போன எக்ஸாம் அப்பவும் சொன்ன. ஆனா நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த. அது என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்தது. நான் அப்பவும் படிக்கல, இப்பவும் படிக்கல, தெரியுமா? சரி சரி, இதோ நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? இங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு என்ன பிடிச்சிருச்சு. அப்புறம் அது என்ன சாப்பிட வந்துருச்சு. பொய் சொல்லாத அட்டு. நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் உண்மையதான் சொல்றேன். வேணும்னா ஜிம்மி கிட்ட கேளுங்க. அட கடவுளே, எவ்ளோ பொய்! அட்டு, பொறுமையா போ. வழியில பாம்பு ஏதாவது இருக்கலாம். என்ன பயமுறுத்த முயற்சி பண்ணாத. ஒரு பாம்பு என்ன கடிச்சிருச்சு. அது பாம்பு இல்ல அட்டு, அது ஏதோ செடியோட கொடி. அப்புறம் எப்படி நீ அங்க இருந்து தப்பிச்சு வந்த? நாங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். நான் ரொம்ப தைரியமா என் காலை பிடிச்சிட்டு இருந்த பாம்பை தூக்கி காட்டுக்குள்ள வீசிட்டேன். நிறுத்துறியா? ஐயோ, அது முதல்ல பாம்பே இல்ல, இது மரத்தோட கொடி. நீ எவ்ளோ பொய் சொல்ற? இது ரொம்ப தப்பான விஷயம். அச்சச்சோ, ஷேம் ஷேம். ஐயையோ, ஷேம் ஷேம். என்ன கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க பசங்களா? அவங்க இடத்துல உட்காருங்க. என்ன எல்லாரும் எக்ஸாம்க்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம் டீச்சர். அடா, அங்கே நில்லு. நான் இங்க ஒருத்தி நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, அது முதல்ல நீ சாப்பிட்டு முடி. டீச்சர், பெட்டி பொண்ணும் எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பா. சரி சரி, யாரும் சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் டீச்சர். முதல் கேள்வி, காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப நல்லா பாடுறது யாரு? கிட்ட சொல்லுவான். ஹே, யாருன்னு சொல்லுங்க. காக்கா காக்கா. டீச்சர், காக்கா. தப்பு. யார் எனக்கு சரியான பதில சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு அட்டு. குயில், குயில் தான் ரொம்ப நல்லா பாடும். சபாஷ், ரொம்ப சரியான பதில். சீட்டர். அடுத்த கேள்வி, காட்டில் ராஜா யாரு? ஜிம்மி சொல்ல போறான். தெரியாது டீச்சர். யார் எனக்கு சொல்றீங்க? சரி, ஓகே, நீயே சொல்ல. சிங்கம். பிரமாதம். அடுத்த கேள்வி, சரி இப்ப சொல்லுங்க. பறவைகள்லயே நல்லா ஆடுறது யாரு? பொண்ணும் சொல்ல போறா. டீச்சர், மயிலு. அட வா வா, ஏன் லேட்டா வந்திருக்க? டீச்சர், அது நான் சரி சரி, உள்ள வா. அட, இங்க உட்காராத, வேற எங்கனா போய் உட்காரு. உன்னோட சகவாசம் கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. இங்க வா, உட்காந்துக்கோ. இங்க பாரு, அந்த நரியோட கூட்டு சேராத, புரியுதா? ஐயோ நண்பா, நண்பர்கள் எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறவங்க தான். யாரும் இங்க தெரியாதவங்க இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன். பூர்ணம் சரியா தான் சொல்றான். சுயநலமானவங்களோட நண்பரா இருக்கிறத விட மத்தவங்களோட நண்பரா இருக்கிறது எவ்வளவு மேல். பசங்களா, அந்த சின்ன நரி மேல நீங்க காட்டுற நட்பை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாரும் அட்டுவை விட்டு ஏன் விலகி போனீங்க? எங்களையே ஏமாத்துறவங்க கிட்ட நாங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்? எங்க கிட்ட எப்பவுமே பொய் சொல்றவங்க கிட்ட நாங்க எதுக்கு நட்பா இருக்கணும்? எப்பவும் தன்னை பத்தியே யோசிக்கிறவங்க கூட நாங்க எதுக்காக ஃப்ரெண்டா இருக்கணும்? உங்களுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரையும் எப்பவும் அரவணைச்சிட்டு போகணும்.
யாரையும் விட்டுட்டு போக கூடாது. நீங்க தான் உங்களோட நண்பர்களை தப்பு பண்றதுல இருந்து தடுக்கணும். நாங்க முயற்சி பண்றோம் டீச்சர். ஆமா டீச்சர், இனிமே நாங்க அட்டுவ விலைக்கு வைக்க மாட்டோம். நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? இல்ல முயல், நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலே, நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலே, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகுல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலே? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலே, அது ஆமா தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலே, எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட முதலையா? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ,
என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும், என்ன விட்டுருங்க. என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி. இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடும் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கான் நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல்ல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோட ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதலை கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில ஆட ஆமைய செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல? இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். எவ்வளவு வெயிலா இருக்கு. இப்படி வெயில் அதிகமா போய்கிட்டே இருந்துச்சுன்னா காட்டுல இருக்கிற மரங்க மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே வெயில் தாங்க முடியாம இறந்து போயிடும். இந்த வெயிலை விட என் பசி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெயிலால எரிச்சல் அதிகமா இருக்கு. ஒருவேளை நான் ஏன மாதிரி பலசாலியா இருந்தேன்னா இந்த மரத்தையே புடுங்கி ஒரு கொடையா ஆக்கி இருப்பேன். அந்த பக்கம் என்ன போய்கிட்டு இருக்கு? ஏதாவது பறக்கும் தட்டா இருக்காது. இல்ல, பறக்கிறதா இருந்தா வானத்துல தானே பறந்துகிட்டு இருக்கோம். இரு, அது என்னன்னு பார்க்கலாம். நான் ஒன்னும் மான் கிடையாது, கொடையால என் முகத்தை மறைக்க. ஓஹோ, இது மான் கிடையாதா? நீச்சல் அடிக்கும் மீன் ஒன்னும் நான் கிடையாது. ஹோ, அப்ப இது மீனும் கிடையாதா? வேற யாருதான் இது? இது யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். யார் நீ? அப்படின்னா நீ ஒரு முயல? என்ன ஆச்சு நிறைய? என்ன
அது ஒண்ணும் இல்லப்பா. நான் அங்க இருந்து பார்த்தேன்னா யாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. சரி, உன் தலை மேல என்ன இருக்கு? இதுவா? இது கொடை மாதிரி ஒரு தொப்பி. காட்டுக்கு வந்த சுற்றுலா பயணி யாரும் இதை மறந்து விட்டுட்டாங்க போல இருக்கு. இத நம்ம தலையில போட்டுக்கிட்டு சுத்துறதுனால நம்ம மேல கடுமையான வெயில் படாது. அடேங்கப்பா, ரொம்ப அற்புதம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆமாப்பா, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இத நீ என்கிட்ட கொடுக்கலாம் இல்ல முயலே? அப்படின்னா நான் உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு வெயில் அடிக்கும்ல? ஒன்னும் இல்ல முயல் சார், இங்க நான் 2-3 நாளா ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். இப்ப நான் அவசரமா போய் காட்டோட வைத்தியரை பார்த்துட்டு வரணும். இப்ப வெயில் மட்டும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நான் அப்புறம் சோர்ந்து செத்து போயிடுவேன். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முயல் சாரே. இத கொடுத்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஒரே ஒரு தடவை வைத்தியரை பார்த்துட்டு வந்து திரும்ப கொடுத்துட்றேன். அது உங்க வீட்லயே கொடுத்துட்றேன். அப்படின்னா நீங்க வைத்தியரை போய் பார்க்கணும்னா நான் கொடுக்கறானா நீங்க சாயந்தரம் எனக்கு கொடுத்துடணும். நம்புங்க, கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். இந்த நரி கொடுக்கற வாக்கை என்னைக்கும் மீறவே மீறாது. அப்படின்னா இதாங்க, இந்த கொடியை வச்சுக்கோங்க. அடேங்க அப்பா, ஏதோ ஒரு கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. சரி சரி, இத போட்டுக்கோங்க. என் கூட சேர்ந்து பாட்டு பாடுங்க. பாட்டா? ஆனா என்ன பாட்டு பாடுறது? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வருமே கொடை கொடை. மழை மழை கொடை கொடை, மழை வந்தா வரும் கொடை. மழை 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 மழை. இந்த பாட்டை இப்படியா பாடுறது? அந்த நரி அன்னைக்கே அந்த கொடையை திருப்பி கொடுக்கறதா சொல்லுச்சு. ஆமா ஆமா. ஆனா ஒரு வாரம் ஆச்சு. எங்க போச்சு அந்த கொடை? அந்த நரி எங்கன்னு தெரிஞ்சாதானே நமக்கு கொடை எங்க இருக்குன்னு தெரியும். ஓ, எனக்கு இந்த மாதிரி பதில் சொல்றத விட்டுட்டு அந்த நரியோட வீட்ல போய் கொடைய வாங்கிட்டு வா போ. சரி. அச்சோ, சின்ன முயல் இங்கேதான் வருது. அது கண்டிப்பா கொடைய கேட்டுதான் வரும். இதை எப்படியாவது நம்ம ஏமாத்தி ஆகணுமே. அப்படி இல்லைன்னா அதோட கொடைய திருப்பி கொடுத்தாகணும். அப்படி போடு, இதுதான் அந்த திட்டம். பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாவை இடிச்சு சோடா தண்ணியில ஊத்தி குடி. பச்சை மஞ்சள், காஞ்ச இஞ்சி, அப்புறம் மிளகாய், சோடா தண்ணி ஊத்தி குடிக்கணும். ஒன்னும் புரியலையே. நரி என்ன? யாருப்பா நீ? என்ன விஷயம்? ஓ, நீதானா சின்ன முயலே? என்ன விஷயம்? காரணம் என்னன்னு தெரியாதா? என்னோட கொடை தொப்பி எங்க? நீங்க அன்னைக்கு எனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. ஓ, அடடே, அதுவா? அது முயல் சார், நான் வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு பெரிய புளிய மரத்துல இருந்து திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதோ ஒரு ஆந்த சத்தம் மாதிரியே. நாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு பெரிய புகை வந்துச்சு. ஏன் அந்த புளிய மரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்களா? அட இல்லப்பா, நெருப்பு இல்ல, வெறும் புகைதான். அந்த புகைக்கு நடுவுல வெளியே வந்துச்சு ஒரு பேயி. பேயா? பேய்தான், ரொம்ப பெருசா பயங்கரமான பேய். நான் பயந்து போய் நடுங்கி போயிருந்தேன். அப்புறம் அந்த பொம்பளை, ஓ, எல்லாமே ஏன் தப்புதான். அதாவது அந்த பேய் என்ன சொல்லுச்சுன்னா, உன் உயிர் வேணும்னா இந்த கொடையை எங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடு. அப்ப நீங்க ஓடி வந்துட்டீங்களா நரியண்ணா? அட இல்லப்பா, நான் என்ன சொன்னேன்னா, என் உயிரே போனாலும் இந்த தொப்பி கொடையை தரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பேய் என்ன சொல்லுச்சு? அதான் நண்பா, இது முயல் நண்ப கொடை தொப்பி, நான் உன்கிட்ட தரமாட்டேன்னு மறுபடியும் சொன்னேன். அப்ப அந்த பேய் சொல்லுச்சு, இந்த கொடையை குடுக்கலன்னா உன்னை நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுச்சு. உனக்கு உன் உயிர் வேணுமா இல்ல கொடை வேணுமான்னு கேட்டுச்சு. கொடைய விட உயிர் தானே முக்கியம். அதான் கொடைய கொடுத்துட்டு உயிரை காப்பாத்திட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து சேர்ந்ததும் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் கண் முழிச்சு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஜுரம் போகவே இல்லை. சொல்ல போனா நான் தான் உன்னை வந்து பார்த்திருக்கணும் முயலே. ஆனா இவ்வளவு ஜுரத்தோட உங்களை வந்து நான் பார்த்தேன்னா உங்களுக்கும் ஜுரம் வந்துரும்ல. அதான். கடவுளே, என்னோட கொடை தொப்பி என்ன மன்னிச்சிருப்பா முயலே. இது எல்லாத்தையும் நான் வேணும்னுலாம் பண்ணல.
இப்ப நான் வீட்டுக்கு போய் என் மனைவி கிட்ட என்ன சொல்றது? சரி, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஏற்கனவே நிறைய சொல்லிட்டீங்க. நான் என் கொடுத்தொப்பியே அவன் கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. ஏ குழந்தை, ஏன் உன் முகம் ரொம்ப சோகமா இருக்கு? யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு என்கிட்ட சொல்லு. அட சொல்லுங்கறேன்ல. என் அன்பு கரடி அண்ணன், என்கிட்ட ஒரு தொப்பி இருந்துச்சு. அத நான் நரி அண்ணன் கிட்ட கொடுத்தேன். அது நரி அண்ணன் என்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் அதை திருப்பி கொடுக்கவே இல்ல. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, புளிய மரத்து மேல பேய் இருந்துச்சாம். அந்த பேய் அந்த தொப்பியை புடிக்கிச்சாம். பெரிய புளிய மரத்துல ஒரு பெரிய பேயா? இந்த காட்டோட பண்டிதர் நானு. இங்க இருக்கிற எல்லா பேய்களும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நரி எந்த புளிய மரத்தை பத்தி பேசிச்சோ அங்க பேயே கிடையாது. அவன் உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கான். அவர் பொய் சொல்றாருன்னு எனக்கும் தான் தோணுச்சு. அங்க பாரு, அது என்னது அது? அதே நரியனன் தான். அவர் தான் என்கிட்ட இருந்து தொப்பியை பறிச்சாரு. என்னோட கொடை தொப்பியை போட்டுக்கிட்டு எவ்வளவு நிம்மதியா அவர் போறாரு. முயலே, நீ அங்க போய் அவர்கிட்ட கேளு. அவன் அந்த கொடைய திருப்பி கொடுத்துருவான். இல்ல நான் உனக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கறேன். போங்க முயலே. அப்படி தேவைப்பட்டா அந்த திருசூர்புரத்துல பயன்படுத்துற கொடைய நான் திருடிடுவேன். இந்த தொப்பி கொடை இருந்தாலும் சரி, அதையும் நான் திருடி வச்சிருப்பேன். என் கொடை தொப்பியை கொடு. நீ திரும்பி வந்துட்டியா? ஹலோ முயலே, இந்த நரிய பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், உன்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. சரி, அப்ப சொல்லு, நான் யாரு? ஒரு ஏமாத்துக்காரன், குடுக்கிற வாக்க மறக்கிறவன். இங்க பாரு முயலே, நான் இந்த காட்டோட பேய். என்கிட்ட நீ விளையாடணும்னு முயற்சி பண்ணேன்னா உன்னை நான் பச்சொந்தியா மாத்திருவேன். உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கா ஓடி போயிடு. என்னோட தொப்பியை நான் வாங்காம போக மாட்டேன். ஒழுங்கா என் தொப்பியை கொடு. வாயே மூடு, இல்லனா என் மாய சக்தியை பயன்படுத்தி உன்னை இங்க இருந்து நான் பறக்க வச்சிருவேன். ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் க்ரீம் க்ளீம். ஆஹா, எனக்கு என் தொப்பி கிடைச்சிருச்சு. என் தொப்பி கிடைச்சிருச்சு. இது என்னப்பா, உன்னை பறக்க வைக்க முயற்சி பண்ணா இங்க நானே பறந்துகிட்டு இருக்கேன். இது என்ன மாயம்? தந்திரக்கார நரியே, நான் சமைச்ச கோழியை நான் சாப்பிடும் போது உன்ன மாதிரி ஒரு நரியையும் நான் பறக்க வைக்க முடியும். அதுக்கெல்லாம் எனக்கு மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதான் சொன்னேன். வேணாம் வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆமை, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டுல மட்டும் இல்ல
உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எதுக்கு எப்படியோ இன்னைக்கு இறங்க ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டே முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்க பிடிச்சுக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள்.
ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அணில் குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற. நல்ல ருசியா இருக்கும்ல? ஹாய். ஹேய் அணில் குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது. அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அணில் குட்டி, ஒரு பழம் கூட எனக்கு தரமாட்டால? எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பாத்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களேன். எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனா நீயே மரத்துல ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கெஞ்சுற? மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட. நீ தான் நல்லாவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அத பாரு, அத பாரு. ஏய் முயல பாரு. மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்துல ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாம போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்கு? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட அடி எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத 3 தடவை சொன்னாலே போதும். எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, டக்கரு டக்கா கீழே விழு. இப்படி 3 வாட்டி சொல்லணும். நீ இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய். என்ன ருசி இது! அமக்களம். இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ரொம்ப அதிர்ஷ்டம்.
இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே வீழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே வீழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே வீழு. என்ன மரத்துல இருந்து யாரு கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாத. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம், இல்லைன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் அண்ணா தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாத அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தரேன். அப்படி வழிக்கு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவன் என்ன விடமாட்டான். என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன். ஆனா நான் சொல்ற மரத்தடியில நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல? டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவன் என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவன் சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன். நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது? இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ